இன்று மாலை விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதையடுத்து கோயம்பேட்டில் பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். ஏற்கனவே இறுதிச் சடங்கில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் கோயம்பேட்டில் மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று மாலை விஜயகாந்த் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. கோயம்பேட்டில் மக்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே பொதுமக்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலும் கூட கோயம்பேட்டில் மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ஏற்கனவே அந்த நல்லடக்கம் செய்யும் நிகழ்வுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அங்க பொதுமக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். என்ன விவரங்கள்? கேப்டன் விஜயகாந்த் அவர்களது உடல் நல்லடக்கம் செய்வதற்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தினுடைய அந்த வளாகத்திற்குள்ளே, அதாவது நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையம் செல்லக்கூடிய அந்த வழியிலேயே, அதாவது அந்த அலுவலகமானது இருக்கின்றது, அந்த காம்பவுண்ட் சுவரை ஒட்டிய பகுதியிலேயே, அதாவது இந்த நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியிலேயே காம்பவுண்ட் சுவருக்கு நெருக்கமாக அந்த ஏற்பாடு என்பது நடைபெற்று வருகிறது. அவரது உடல் என்பது இந்த பகுதியிலே தான் புதைக்கப்பட இருக்கிறது. அவர்களது குடும்பத்தார் இந்த இடத்தை தான் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தற்போது விஜயகாந்த் அவர்களது உடல் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அவரது உடல் இருக்கின்றது. பொதுமக்கள் அஞ்சலி தொடர்ந்து செலுத்தப்பட்டு வருகின்றது. அதாவது நேற்று காலையில் எப்போது விஜயகாந்த் அவர்கள் இறந்தார் என்ற செய்தி வந்ததோ அப்போது முதலே தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் வெள்ளத்திலே மிதந்து வருகிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்தும் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதாவது தேமுதிக தொண்டர்கள் என்று மட்டுமில்லாமல் அவரது ரசிகர்கள், பொதுமக்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், இதற்கு முன்பு தேமுதிகவில இருந்து செயல்பட்டு வந்தவர்கள் என பல தரப்பட்டவர்களும் தொடர்ந்து சென்னை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அதனால்தான் 1 மணியோடு அங்கு பொதுமக்கள் அஞ்சலி நிறுத்தப்படும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில 1 மணியை கடந்து 2 மணியை நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலும் பொதுமக்கள் அஞ்சலி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிகபட்சம் இன்னொரு 15 நிமிடத்தில் தீவுத்திடலில் இருந்து விஜயகாந்த் அவர்களது உடலானது அந்த ஊர்தியில ஏற்றப்பட்டு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கு சரியாக ஒரு 4 மணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது தேமுதிக தலைமை அலுவலகம் இங்கு வந்த பிறகு அடுத்த 45 நிமிடத்தில் தேவையான அந்த இறுதி அஞ்சலிக்கு முன்னதாக இந்த பூஜைகள் அவர்களது வழக்கப்படி குடும்பத்தார், ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாதிரியான அந்த பூஜைகளை எல்லாம் செய்வார்கள். அந்த வழக்கப்படி விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தினுடைய அந்த வழக்கப்படி பூஜைகள் செய்வதற்கு ஆட்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது சுமார் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது. இங்கேதான் அவரது உடல் உள்ளே வைக்கப்பட இருக்கின்றது. அரசு மரியாதை செலுத்தப்பட இருக்கின்றது. தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட இருக்கின்றது. மற்றொரு புறம் அந்த அலுவலகத்துக்கு வெளியில், அதாவது தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வெளியில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், கிட்டத்தட்ட நாம் சொல்ல வேண்டும் 10,000க்கும் மேற்பட்டோர் இருப்பார்கள். அந்த அளவிற்கு இப்போது தொண்டர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நாலாபுரமும் வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் என அனைத்து வயதுக்குட்பட்டவர்களுமே இங்கே வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய அந்த பொதுமக்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய கோரிக்கை என்பது ஒன்றே ஒன்றுதான். கேப்டனுடைய அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியிலே அவர் புதைக்கப்படும் போது அவரோடு நாங்களும் இருக்க வேண்டும். அவர் உடல் புதைக்கப்படும் போது அந்த பூஜைகளிலே, அந்த இறுதி அஞ்சலியிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என ஏராளமானவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள். அப்படி கோரிக்கை வைத்து வந்தாலும் கூட காவல்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது. இந்த இடம் மிக சிறிய இடமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே விஜயகாந்த் அவர்கள் புதைக்கப்படுவதற்காக